வணக்கம். மிராக்கிள் பாபாவுக்கு வணக்கம். இப்போது நான் உங்ககிட்ட பேசுகிறதுன்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய 13 வருட அனுபவம் மட்டுமே இந்த கோயிலுக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. பேசால அழுதுருவேன். நிராயுதபாணி இந்த கோயிலுக்கு வந்த நிராயுதபாணி என்னுடைய நம்பர் தரேன், என்னோடய ஆதார் ஐடி தரேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்குங்க. நிராயுதபாணியாக இந்த கோயிலுக்கு நான் வந்த பிறகு 2011, 12, 13 நான் மணல் வியாபாரம்லாம் பண்ணிட்டு தான் ரொம்ப நொடிஞ்ச காலம். அப்போ இந்த கோயில் கட்டுமானத்திற்கு மிஸ்டர் வினோத், என்னோடய குருநாதர், தொழில் குருநாதர், அவர் மூலிமா என்னுடைய குருஜியினுடைய நட்பு கிடைச்சிது. அவர் நட்பில் நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே வந்துட்ட நீ சரியாயிடுவ, உன் வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு வாக்குறுதி அவர் கொடுத்தார். நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி. ஓகேயா? நான் இப்போ நான் ஒரு எசன்ஸை மட்டும் சொல்கிறேன். நான் 3 தடவை அமெரிக்கா போயிட்டுருக்கேன். வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் அமெரிக்காவுக்கு போகிறேன், இங்கே வரேன். இத்தனைக்கும் ஒன்றுமே இல்லாத நிராயுதபாணியாக வந்த ஒரு மனிதன். என்னுடைய மகள் கல்யாணத்திற்கு நான் இங்கே பாபா கிட்ட வேண்டலான்னு வந்தேன். அப்போ என் குருஜி வந்தார். காலை பிடிச்சி நான் அழுதேன். எனக்கு கல்யாணம் கூட இருக்குது பொண்ணுக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ ஒன்றும் பண்ணாத, அவர் பார்த்துப்பாருன்னு சொன்னார். அதே பிரகாரம் பாபா என்னுடைய மகள் அவளை படிப்பை ஆரோக்கியமாக வச்சு, என்னுடைய மகளுக்கு எனக்கு அமெரிக்காவில் வேலையை வாங்கி கொடுத்து, 2வது மகள் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பணத்தில் அந்தஸ்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்து, என்னுடைய 2வது மகளை நான் அமெரிக்காவில் படிக்க வைக்கிற அளவுக்கு பாபா எனக்கு கொடுத்தது உண்மை. என்னுடைய மகளுடைய எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். யார் வேணால் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா இவரை பற்றி சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல, என்னோடய அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த உலகமே அவருக்கு பரிசாக கொடுத்த கூட பத்தாது. ஆனால் இவர் எனக்கு காட்டி கொடுத்த என் குருநாதர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இந்த கோயிலை கட்டி கொடுத்து நம்மெல்லாம் நமக்கு பலனடைகிறதுக்கு நம்மளாம் ஒரு பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். அதோடு மட்டும் இல்லாத நான் அன்றைக்கி நிராயுதபாணியாக வந்தபோது எனக்கு ஒரு மட்டத்தங்காயை கொடுத்து, இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்தபோது இந்த சம்பவங்கள், அதுக்கப்புறம் திருப்பணி நடந்தது, கும்பாபிஷேகம் நடந்தது, கோயிலுக்கெல்லாம் வந்தோம், எல்லாம் பண்ணோம். இன்றைக்கி நான் எந்த ஒரு என்னுடைய மகளோ என்னோடய மனைவியோ, என் மனைவி வேலை பார்க்குறாங்க, அவங்களும் கை நிறைய 50,000 சம்பாதிக்கிறாங்க. நான் பல கோடிக்கு அதிபதியாக இருந்தவன் தெருவுக்கு வந்தேன், வியாபாரத்தில் நஷ்டமாகி. ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டம், இன்றைக்கும் மாதத்தில் ஒரு தடவை ஷீரடிக்கு போகிறேன். என்னோடய சொந்த செலவில் ஒருத்தர் 2 பேரை நான் கூட்டிகிட்டு போய் அங்கேயும் காட்ட வைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னோடய உறவுகளுக்கெல்லாம் இந்த கோயிலை பற்றி சொல்லி அவங்களும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, பலன் அடைகிறாங்க. அதாவது எல்லாருக்குமே பலன் நினைக்கிறீங்க, மெயினாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவருடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். பாபாவோட 20 நிமிஷம் நான் வாழ்ந்தேன். யாரும் நம்ப மாட்டீங்க. என் கனவுல வந்தார், வீட்டுக்கு வந்தார், கதவை தட்டினார். பாபா பார்த்தேன், வந்தார், பேசினார். வாங்க பாபா உட்காருங்க எல்லாம் கேட்டேன். எல்லாம் நீ ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போய் தயிர் வாங்கிட்டு வாங்கினார். இவர் பாபா தயிர் கேட்குறாருன்னு, இதெல்லாம் நான் கட்டுக்கதை இல்லை, உண்மை. தயிர் வாங்கிட்டு வந்தார். என்ன கேட்குறாரு சொல்லிட்டு நான் போய் என்னோடய வீடு குரம்பேட்டில் தயிர் வாங்க போய் தயிர் வாங்கிட்டு பாபாட்ட கொடுக்குறேன். அப்புறம் அவர் சொல்கிறார், நீ எந்நேரமும் என்னையே கூப்பிட்டுட்டு இருந்தா, நான் மற்றவங்களெல்லாம் எப்போ போய் பார்க்குற, உன்னுடைய நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. தூக்கத்தில் எழுந்து நின்று என் மனைவி கிட்ட நான் சொல்கிறேன், இதுமாதிரி பாபா வந்தாருமா, தயிர் கேட்டார்னு. என் மனைவி சொல்கிறா, போன வாரம் நான் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன், நான் பண்ணலை, அதனால தான் பாபா கேட்டிருக்காரு அப்படின்னு பிரத்யட்சமாக அவர் சொன்னார். இது சத்தியமான உண்மை.
சரிங்களா? இது நான் வந்து புகழ்ச்சிக்காகவோ எல்லாரும் இந்த கோயிலை பற்றி பிரகடனப்படுத்துங்க அதுக்காகலாம் இது அனுபவம், டோட்டல் அனுபவம். பிச்சைக்காரனாக வந்தால் இன்றைக்கி கோடீஸ்வரனாக வாழறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதனுடைய பெருமைகளெல்லாம் நான் சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த உங்களுடைய வலைதளத்தில் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் கண்டிப்பாக ஆகும். அதனால் எல்லோரும் இந்த பூந்தண்டலம் வாங்க. அவங்கவுங்களுக்கு பிரார்த்தனையை வந்து பாபா நிறைவேற்றுவார். என்னுடைய குருநாதர் அதுக்கு வழிகாட்டுவார். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி.